தமிழ் மொழிக்கு இணையேது இந்த தரணிக்கெல்லாம் நீ எடுத்தோது தமிழ் மொழிக்கு இணையேது இந்த தரணிக்கெல்லாம் இதை நீ எடுத்தோது தமிழ் மொழிக்கு இணையேது. குறித்த கண் பார்வை வழங்க வருகிறார். பல பட்டிமன்றங்களில் சிறப்பாக பேசியவரும் NPS சர்வதேச பள்ளி ஆசிரியருமான திருமதி அனுராதா. எத்திக்கும் தித்திக்கும் எம் தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் அணுவின் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகர் பொன் சுந்தரராஜ் ஐயா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தின்னப்பன் ஐயா அவர்களுக்கும், முனைவர் வேணுகோபால் ஐயா அவர்களுக்கும், என்னை இங்க பேச பரிந்துரை செய்த ஜோதிநாதன் ஐயா அவர்களுக்கும், அவரை அறிமுகம் செய்த ஜோதி மாணிக்க வாசகம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் அவையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அணுவின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கையின் ஜாம்பவான்களுக்கு முன்னாடி சிறிய அணுவாக இன்னைக்கு உங்களோடு நான் இந்த நூலை படித்த பொழுது கற்றதும் பெற்றதும் படித்ததில் பிடித்ததும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வீட்டின் மொழி சன்னல் வழியே, அறிவிற்கோழி வாசிக்கும் நூலே. ஆசிரியர் சிங்கையின் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒளி பொன் சுந்தரராஜ் ஐயாவின் நூலே. இந்த நூலை வாசிச்ச பிறகு எனக்கு தெரிஞ்சது ஏன் இந்த நூலை ஏன் என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஒரு ஆசிரியருக்கு உகந்த நூல், அதனாலதான் அதை கொடுத்திருக்காங்க. பொன் சுந்தரராஜ் ஐயா நல்ல ஆசிரியர், நல்ல மனம் படைத்தவர், நல்ல மனித உள்ளம் கொண்டவர். அதனாலதான் ஒரு மாணவனை எப்படி மனிதனாக்குவது அப்படின்ற சொல்லக்கூடிய நூல் தான் இந்த ஒளி என்ற நூல். இப்போ இந்த நூலை படித்த பிறகு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஆசிரியர் பட்டறைக்கு போனா எப்படி இருக்கும், இல்ல ஒரு பெற்றோர் பட்டறைக்கு போனா எப்படி இருக்கும், ஒரு மாணவ மாணவிகள் பட்டறைக்கு போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டேக்அவே சொல்லுவோம் இல்லையா, எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஒரு சிறந்த பயிற்சி பட்டறையாக இருந்தது இந்த நூலை படிக்கும் போது. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, இனிமை, எளிமை, வலிமை, வலிமையான கருத்துக்களை இன்னைக்கு சிங்கப்பூர் மக்களுக்கு ஏத்த மாதிரி இன்றைய சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அது எப்படி கொடுத்தா போய் சேருமோ அவ்வளவு அழகாக சொல்லப்பட்ட ஒரு நூல். தினப்பன் ஐயா சொன்னாங்க இல்லையா, இனியான்ற ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் இனி பேர் மட்டும் இனியா கிடையாது, இனிமையானவங்க, இளமையானவங்க. சொன்ன போனா கொஞ்சம் என்ன மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இனிமையான ஆசிரியர். அவங்களோட மாணவர்களுக்கு எப்படி ஒளி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தான் இது. இந்த எப்படி அவங்க, அதாவது ஒளி மட்டுமே நிழலின் அடையாளம், அதுதான் நிழலோட பிரம்மன். எப்படி அவங்க மாணவர்களுக்கு நிழலாக இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியும். பொதுவா நமக்கு மாணவர்கள் நிறைய படிப்புல பின்தங்கி இருந்தாலும் நிறைய பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பேசும் பொழுது ஏன் இவங்க நிறைய பேசுறாங்க அப்படின்னு அவங்களோட பின்புலத்தை போய் பார்த்தோம் அப்படின்னா, வீட்டில் ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க, அதனால இங்க சுதந்திரமா பேசுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அப்புறம் பார்த்தா ஏன் படிப்புல பின்தங்கி இருக்காங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு இயற்கையாவே பிரச்சனையாக இருக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள், ஒற்றை பெற்றோராக இருக்கலாம், குடும்பத்துல ஏதோ ஒரு பிரிவு என்ன வேணா இருக்கலாம், அந்த மாதிரி காரணங்களாக இப்படி இருக்கும். அப்படி குழந்தைங்களை ஒரு ஆசிரியர் கண்டுபிடிச்சா திரும்பி திரும்பி அவங்களை கவுன்சிலிங் இருக்காம அனுப்புறதோடு அல்லாம அவங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யணும்னு ஒரு ஆசிரியருக்கு ஒரு சிறந்த ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நல்ல புத்தகம். இப்போ ஒரு ஆசிரியர் என்பவர்கள் தான் மாணவர்களோட வாழ்க்கையில ஒளியேற்றுபவர்கள். இந்த நூல்ல இனியான்றவங்க அந்த மாணவன் படிக்க சரியா கொஞ்சம் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க அம்மா ரூபினியை தேடி வராங்க. சரவணனோட அம்மா பேர் தான் ரூபினி. அங்க வரும் பொழுது சரவணன் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டோன்னே,
என்ன நீங்க அவனை போய் அறியலாம் அவர் இவரெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு. சிங்கையின் ஆசிரியர்கள் அனைவரும் 6 என்ற விகுதி சேர்த்து தான் பேசுவார்கள் என்று சிங்கை ஆசிரியர்களை பெருமைப்படுத்தி கூறியிருக்கிறீர்கள் ஐயா. இதுல அந்த ரூபினி வந்து கொஞ்சம் அழகான பெண். அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றத பத்தி ஒரு அழகான வர்ணனையும் இருக்கும். ரூபினி சிரிப்பது அழகு. அவங்க சிரிக்கிறப்ப கண்ணு, வாயு, மூக்கு எல்லாமே சிரிக்குதுன்னு இளமை துள்ளலோட இருந்தது ஐயா அங்கேயும். இப்போ இந்த ரூபினி, அந்த சரவணன் ஏன் அப்படி இருக்காரு அந்த ரூபினி அம்மாவோட வாழ்க்கையினால, அந்த ரூபினியோட அம்மாவுக்கு வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத சொல்லக்கூடியது. அவங்களுக்கு வேலாயுதம், மோகனா என்ற அப்பா அம்மா. அதுல வந்து அந்த வேலாயுதம் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு ரிமோட் கார் விடுறதுக்காக போவாரு. அப்ப போகும் பொழுது ரிமோட் கார் வந்து அழுத்தினா அது மேல பறக்கும். அதை பார்த்த உடனே அப்படியே 1000 பொட்காஸ்ட்களும் சிரித்தது போல அப்படியே கொட்டினா எப்படி இருக்கிறதோ அது வந்து அந்த பொண்ணு சிரிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பொட்காஸ்ட் இல்ல, அதுவும் பாமரன் அந்த 1000 பொட்காஸ்ட்களை கொட்டினா எப்படி இருக்கணும், 1000 பொண்ணாச்சு இல்லையா, அப்ப அது எவ்வளவு சிறப்பா இருக்கும். அந்த மாதிரியான வர்ணனைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த வேலாயுதத்துக்கு குடிப்பழக்கம். ஒரு சோசியல் ட்ரிங்கரா இருக்கிற யாருமே எப்பயுமே அதோட அளவை கூட்டிக்கிட்டே தான் போகுமே தவிர அது குறையாது அப்படின்றத ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கீங்க. இப்போ இதுல வந்து என்னன்னா இந்த யாரு வந்து அந்த வேலாயுதம் அவங்களுக்கு அந்த நல்லா தண்ணி சாப்பிட்ற அந்த பழக்கத்தை வந்து கொடுக்குறாங்களோ அவரே சொல்லுவார், இப்போ நீ புதுசா குடிக்க ஆரம்பிக்கிறியே, ஏன் இவ்வளோ குடிக்கிற, இதை குறைச்சிக்கலாமே அப்படின்னு சொன்னோடனே அங்க அவர் சொல்லுவாரு, விரலை வெட்டிட்டு நீ ஏன் அதுக்கு வைத்தியம் பார்க்குறியா அப்படின்னு. அந்த மாதிரியான அங்கங்க சொல்லப்படுகிற வாசகங்களும் ரொம்ப அருமையா. ஒரு அம்மா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளை விட்டுட்டு எந்த காலத்திலையும் போகக்கூடாது அப்படின்றத ரொம்ப அருமையா வலியுறுத்திருக்கீங்க. ஒரு கணவனால நிறைய பிரச்சனைகள் வரலாம். அப்படி இருக்கிறப்ப மகாகவி பாரதியாரோட சந்திரிகை காதையில ஒரு கதையில விசாலாட்சி கதாபாத்திரம் வரும். அதுல சொல்லியிருப்பாங்க, என்னுடைய குழந்தை என்னோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தன்னோட கூட்டிக் கொண்டு போக வேண்டும். அப்படி கூட்டிட்டு போலேன்னா அந்த பெண் குழந்தைக்கு எவ்வளவு பிரச்சனை வரும். 13 வயதில் பாதை மாறி அது எப்படி எல்லாம் ஆகுது. அந்த மாதிரி மாணவ பருவத்திலே கர்ப்பமான அந்த பெண் குழந்தை இன்னைக்கு பார்த்தோன்னா ஆய்வறிக்கையின்படி சிங்கப்பூர்ல டீனேஜ் பிரெக்னன்சின்னு பார்த்தா ஒரு 1000 கிட்ட இருக்குது. அது எவ்வளவு அதிர்வு தரக்கூடிய செய்தி நமக்கு. இந்த மாதிரி சிங்கப்பூர்ல எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தக்கூடிய அலாமா அப்படின்ற வார்த்தைகளும் இதுல நிறைய அங்கங்க எல்லாருக்கும் புரியும்படி எப்பெல்லாம் நம்ம அதை சொல்லுவோம் அப்படின்றதும், மைனாக்குரிய ஒரு அழகியலான காதலும் இதுல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருந்தது. கோப்பைன்ற வார்த்தை நான் வந்து மலாய் மொழி நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இதுல படிச்சப்புறம் தெரிஞ்சது அது போர்ச்சுகீசியத்துல இருந்து இரவல் பெற்ற மொழி அப்படின்னுட்டு. இதுல அன்பரசு என்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அந்த ரூபினி என்ற வீட்டுல அன்பரசு என்ற கதாபாத்திரம் வாடகைக்கு இருப்பார். அப்ப அவர் வந்து ஒரு கவிஞர், கவிதை எழுதக்கூடியவராக இருப்பார். அது எல்லாமே நம்ம பொன் சுந்தரராஜ் ஐயா கவிதை தான். வீடு நல்ல வீடு, நாங்கள் வாழும் வீடு, அம்மாவின் அன்பு கொண்டு அருமையான வாழும் வீடு. அம்மா இருந்தாலே அது அருமையான வீடு தானே, அவ்வளவு அருமையா சொல்லியிருப்பீங்க. இப்போ இந்த அன்பரசு கிட்ட அவங்க மறுபடியும் ஏமாந்து பிறக்கக்கூடிய குழந்தை பேர் கிஷோர். அந்த குழந்தைகிட்டையும் அந்த ரூபினி சொல்லுவாங்க, நீ சும்மா யாரையும் வா போன்லாம் பேசக்கூடாது, வாங்க போங்கன்னு பேசணும். சிங்கையில் இருக்க பெற்றோர்களும் மரியாதையாக பேச கற்றுக் கொடுக்கிறார்கள், மரியாதை தெரிந்தவர்கள் என்று சிங்கையின் பெற்றோர்களையும் நீங்க பெருமைப்படுத்தியிருக்கீங்க. இதுல இன்னொரு கவிதை, உலகம் பெரிது, உலகில் வாழும் மக்கள் உயர்ந்தோர், தமிழ் இனிது, தமிழ் பேசும் மக்கள் உயர்ந்தோருள் உயர்ந்தோர்னு சொல்லி தமிழ் மக்களையும் உயர்த்தி இருக்கீங்க. நீங்க உயர்ந்த மனிதரையா. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றார் மகாகவி பாரதியார். நீங்களும் தமிழ் பேசும் மக்களை உயர்ந்தோருள் உயர்ந்தோர் சொல்லி ரொம்ப உயர்த்தியிருக்கீங்க. உலகத்துல இருக்க யாருமே வந்து நமக்கு தனியா வாழ முடியாது, அதுதான் இயற்கை. மனித பிறவி என்றாலே ஒருவர் ஒருவோடு சார்ந்துதான் இருக்க வேண்டும். அதுதான் இயற்கை. அப்படி இருப்பது செயற்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் இண்டிபெண்ட்டுக்கும் இந்த மாதிரி தனியா இருக்கிறதுக்கும் நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க. அதை நீங்க ரொம்ப அழகா தெளிவா மனித பிறவிகளான என்றாலே சேர்ந்து இருப்பதுல இயற்கை அப்படின்றது ரொம்ப தெளிவு பண்ணியிருக்கீங்க. ஒரு ஒற்றை பெற்றோராக இருந்து அந்த ரூபினின்றவங்க சொல்லியிருப்பாங்க, என் குழந்தை மேல எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு, ஆனா ஆசை இருக்கிற அளவுக்கு என்னால கவனிக்கவும் முடியல, அந்த அளவுக்கு நேரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அப்போ இந்த இனியான்ற ஆசிரியர் சொல்லுவாங்க, உங்கள் குழந்தைகள் முட்டாள்கள் அல்ல, அவர்களுக்கு தூண்டுகோல் மட்டுமே தேவைன்னு சொல்லி அந்த ஆசிரியர் இருப்பாங்க. யாரையுமே நம்ம வந்து ஆசிரியராக இருக்கும் பொழுது ஏன் பிரச்சனை இருக்கணும் இருக்கு அப்படின்றத பார்க்கணுமே தவிர அதை தூண்டி விடக்கூடிய ஒரு ஒளி சுடராக இருக்கணுமே தவிர அந்த குழந்தைகளை நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு ஆசிரியர்களுக்கு ஒரு ஆலோசனையும் சொல்லியிருக்கீங்க. இதுல டோனின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து நிறைய மது குடிக்கும். அவங்களும் அந்த ரூபினியோட வீட்டில் இருக்கிறவங்க தான். ஒரு அந்த அன்பரசன்ற கதாபாத்திரம் போன பிறகு அப்போ அந்த கதாபாத்திரம் குடித்த பிறகு எப்படி மனிதன் மிருகமாக மாறி ஒரு பெண்ணை அடிக்கிறான் அப்படின்னுட்டு அவ்வளோ குடியை கெடுக்கும்ன்றத ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கீங்க. இப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது, இந்த ரூபினிக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, இவங்க வந்து தனியாக தவிச்சிட்டு இருக்கும் பொழுது, அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த குழந்தைங்களை தத்தெடுத்து கொள்ளலாம், அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் அப்படின்னு. ஒரு ஆசிரியர்களுக்கு இப்படி கூட நீங்க ஆலோசனை, இது வந்து இனியாவோட ஆசிரியர் கிடையாது, நம்ம பொன் சுந்தரராஜ் ஐயாவோட ஆசிரியர் தான். அந்த மாதிரி இப்படி கூட வந்து ஒரு ஆலோசனை சொல்ல முடியும் அப்படின்றது எனக்கு ரொம்ப இது பிடிச்சது. நம்ம கூட இந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யலாம் அப்படின்றத தோண வச்சுது. சிண்டாவின் சுய உதவி சங்கத்தின் மூலமாக உதவி பெற்று சிண்டால சப்ஸ்டியூஷன் பத்தி கேட்டிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். ஆனா இதுல படிச்ச அப்புறம் சமையல் வகுப்பு இருக்கு, வீடு கட்டமைப்பு இருக்கு, சிகை அலங்காரம் இருக்கு, இன்னும் எத்தனையோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அவ்வளோ இருக்கு. இப்போ அண்மையில வந்து சோபில் ஹாசனோட ஸ்ட்ரைட் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிகல் இருந்தது. அவரும் அப்படிதான் சிண்டாவில் நிறைய வந்து பெற்று அப்படிதான் வந்து நிறைய பெரிய ஆள் ஆனாங்கன்னு போட்டது. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த ரூபினி கதாபாத்திரம் கற்பனையாக இருக்கலாம், ஆனா நிஜத்திலும் நிறைய பேர் இந்த மாதிரி உதவி பெற்றிருக்கலாம். அப்படி பெற்று அந்த டயத்துல அவங்க அந்த கணினி படிக்கிற வரைக்கும் இந்த குழந்தைங்களை வந்து யாராவது தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஆலோசனை ஆசிரியர்களுக்கு நீங்க வழங்கியிருக்கீங்க. இதுல இனியான்ற ஆசிரியர் சொல்ற இன்னொரு வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. குழந்தைகள் காப்பதன் மூலம் பள்ளிகளை காக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம குழந்தைகள் இல்லாம தான் நிறைய இடத்துல நம்ம பள்ளிகள்லாம் குறைந்து கொண்டு மர்ஜ் ஆயிட்டே வருது. அப்ப அந்த குழந்தைகளையும் காக்கணும் அப்படின்றத ரொம்ப அருமையா சொல்லியிருப்பீங்க. 1ஆம் வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் எதிர்கால சூரியன்கள் அப்படின்னு. சூரியனை காட்டில் ஒளி வெளிச்சம் கொடுக்கக்கூடியது எது? சூரியனை காட்டில் ஒளி கொடுக்கக்கூடியது எது? மாணவர்கள் தான் இங்க ஒளி. அந்த அவர்களை எப்படி வந்து ஒரு ஆசிரியர் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க. இதுல இடையில ஒரு கதாபாத்திரம், இந்த இனியாவோட தங்கை நளினி, மோகன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். இவங்க ரெண்டு பேரும் காதல் ஜோடிகள், காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. ஏன் பிரிவினை வருது, ஏன் குழந்தைகளுக்கு பிரச்சனை வருதுனால இதை சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து முன்னெல்லாம் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஆசை 6 நாள், மோகம் 3 நாள், அவ்வளோதான். எல்லாரும் உடனே போயிட்டு கோர்ட்டில் நிற்கிறது. இப்போ நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிற இடம் எங்க தெரியுமா? விவாகரத்து பண்ற இடத்துல தான். நிறைய ஓவர் டைம் பார்க்கறது யார் தெரியுமா? இவங்க தான். ஏன்னா சண்டே கூட அங்கே அவங்களுக்குலாம் வேலை இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாரும் சின்ன பிரச்சனைனா கூட போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய ட்ரெண்டிங்ல அதானே போயிட்டு இருக்கு. நமக்கு எத்தனையோ பேர் இந்த தம்பதிகள்லாம் எல்லா யூடியூப்லையும் பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ பேர் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான மாமியார்னால தான் போச்சு அப்படின்னு இந்த கதாபாத்திரம் சொல்லும். அவங்க எல்லாருக்கும் ஒரு அழகான ஆலோசனை, உட்கார்ந்து பேசினா உலக பிரச்சனையே தீருது, உங்க பிரச்சனை தீராதா அப்படின்னு அவங்களுக்குலாம் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி விவாகரத்தை எல்லாம் தடுக்கிறதுக்கான வழிகளையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ சிங்கப்பூரை சுத்தியே இருக்கிறதுனால நிறையா வந்து தீபாவளினா எப்படி இருக்கும், நல்லிணக்க நாள்ல சிங்கப்பூர்ல எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பீங்க. இதுல 3 கதாபாத்திரம், வேலாயுதம், டோனி, அப்புறம் மோகன், இந்த 3 கதாபாத்திரம் மதுக்கு அடிமையாகி குடியை கெடுக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க. இப்ப அண்மையில ஒரு இசை கச்சேரி நடந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அங்க போறப்ப பார்த்தா எல்லாரும் வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஜூஸ் வச்சிருந்தாங்க. நான் நினைச்சேன் எல்லாருக்குமே இப்படி இந்த ப்ரௌன் கலர் ஜூஸ் பிடிக்குது, அது எப்படி அப்படி பிடிக்குது அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் எங்க வீட்டுக்காரர் சொன்னார், இல்லம்மா அது பியர் அப்படின்னா. ஓ, அதுக்கு பேர் பியர் கான்செர்ட்னே வச்சிருக்கலாம், நம்ம இசை கச்சேரின்னு வச்சிருக்குது. ஏன்னா அது இல்லாத கைகளே இல்லை. முன்னாடிலாம் நம்ம வந்து குடிக்கிறோம்னு சொன்னா வெக்கப்படணும், ஆனா இன்னைக்கு குடிக்கலன்னு சொன்னா வெக்கப்படணும். அந்த மாதிரியான நிலைமையில தான் இருக்கும். அப்படி மது அருந்துபவர்கள் வாழ்க்கையில எப்படி எல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதனை எப்படி மிருகமாக்கும் அது அப்படின்றத அவ்வளோதான் சொல்லியிருப்பாரு. இந்த மதுவுக்கு நம்ம வந்து
விளக்கம் வேணாம், ஒழிப்பு வேணாம், முற்றிலுமாக அழிக்க வேணும்ன்றதை இந்த கதை வலியுறுத்தது. பாதை மாறி போன ஒரு பருவ பெண் எப்படியெல்லாம் வந்து அம்மா இல்லாத போகும்போது எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க, அப்ப ஒரு ஆசிரியர் அவங்களோட வாழ்க்கையில இருளை அகற்றி எப்படி ஒளியேற்றுவார்கள் என்பது சொல்லக்கூடிய கதை தான் இந்த ஒளி. இன்னைக்கு ஒரு ஆசிரியர் படிச்சத நிறைய மாணவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்களுக்கு இது பயன்படும், அதற்கும் மேலேயும் பயன்படும். இந்த ஒளி நூல் எல்லோர் நாவிலும் ஒலிக்கட்டும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அணுவை துளைத்து என் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என அவ்வை திருக்குறளை பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார். அணு ஒரு துளியாக இருந்தாலும் அதன் வீச்சு அதிகம். அதை நிரூபிக்கும் வகையில் ஒளி நூலை வாசகர் உரையாக வழங்கிய அணுவிற்கு நன்றி. வானில் தவழும் நிலவே வண்ண ஒளி